ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டிஷ்யூவில் ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு கம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிசர் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பென்சில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிஷ்யூ வச்சுட்டு இந்த கிளாஸ் கப் எடுத்து அதில் வந்து 2 சர்க்கிளாக போட்டுப்போம். 2 சர்க்கிளாக போட்டு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு பஞ்ச் ஆஃப் டிஷ்யூ வச்சுக்கணும். நிறைய டிஷ்யூ வச்சுட்டு அதில் ரவுண்ட் போட்டு சர்க்கிள் போட்டு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கட் பண்ணி எடுத்த டிஷ்யூவை அப்படியே வச்சுட்டு அதில் வந்து நமக்கு பிடிச்ச கலரை வந்து அந்த கார்னரில் கரெக்டாக அந்த சர்க்கிளோட எண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மார்க்கரை வச்சாலே அந்த டிஷ்யூவே அதை வந்து இழுத்துக்கும். உங்களுக்கு இந்த மாடல் பிடிக்கலனா கூட இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி லைட்டாக அதில் விட்டுட்டோன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை மார்க்கர் வச்சு அந்த எண்டில் நல்லா கலர்லாம் கொடுத்துக்கலாம். நமக்கு விருப்பமான கலர் நம்ம ரெண்டுத்துக்குமே கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 டபுள் கலராக வச்சு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். பிங்க்கும் ஒன்று வயலட்டு. இப்போ நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கலர் பண்ணி எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு டிஷ்யூவாக எடுத்துகிட்டு அந்த கப் மேலே வச்சிடலாம். அந்த கப் மேலே வச்சுட்டு ஒரு லேயரில் அந்த கொஞ்சமான இடத்துல மட்டும் கம் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டிஷ்யூ ஒட்டணும். அது மாதிரி எல்லா ஃப்ளவரோட எண்டுலேயும் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு நம்ம டிஷ்யூ ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர், அடுத்து வயலட் கலர், திருப்பி பிங்க் கலர் வயலட் கலர்னு ஒட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய கப்பில் பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸ் கப்பில். நீங்கள் சின்ன கப்பில் பண்ணிங்கன்னா சின்னதாக அழகாக நல்லா வரும் ஃப்ளவரு. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு லேயர் அப்படியே வச்சுட்டே வந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒட்டி முடித்தாச்சு. இதான் லாஸ்ட்டு. இதை ஒட்டி முடிச்சுட்டு உடனே எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு ரோஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். சூப்பராக இதை வந்து ஹோம் டெக்கருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸை அழகாக ஷோகேஸ்லலாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளவரு. இந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.